இதயம் wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. உலகில் பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் 2024 ஆங்கில புத்தாண்டு முதலில் பிறந்தது. டோங்கா, சமோவா தீவு நாடுகளை தொடர்ந்து நியூசிலாந்திலும் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்ததையொட்டி அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மாலை 6:30 மணிக்கு ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டு பிறந்துள்ளது. சிட்னியில் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் கண்ணை கவரும் விதமாக அமைந்தது. மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாடியதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டை வரவேற்க திரண்ட மக்கள். அரையாண்டு தேர்வு விடுமுறை, ஆங்கில புத்தாண்டு என தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அங்குள்ள வெண்ணெய் உருண்டைக்கல், அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோயில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை காண மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இன்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திரண்டதால் மாமல்லபுரத்தில் பிரதான சாலை போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்தது. போக்குவரத்தை சீராக்கும் பணியில் டிராபிக் போலீசார் ஈடுபட்டனர். புத்தாண்டை வரவேற்க திரளும் மக்கள் கூட்டத்தால் மாமல்லபுரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. வேலு நாச்சியாரின் வீரம் இன்று ஊக்கமளிக்கும். இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடிய பல ஆளுமைகளில் ராணி வேலு நாச்சியாரும் ஒருவர். தமிழகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் இன்றும் அவரை வீரமங்கை என்ற பெயரில் நினைவு கூறுகிறார்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக ராணி வேலு நாச்சியார் காட்டிய வீரமும் தைரியமும் அனைவருக்கும் என்றும் ஊக்கமளிக்கும். சிவகங்கை மீது படையெடுத்த ஆங்கிலேயர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்த வேலு நாச்சியாரின் கணவரை கொன்றனர். ராணி வேலு நாச்சியாரும் அவரது மகளும் உயிர் தப்பினர். மருது சகோதரர்களுடன் இணைந்து வேலு நாச்சியார் ஒரு படையை உருவாக்கினார். ஆங்கிலேயர் மீது துணிச்சலுடன் போர் தொடுத்தார். முழுக்க முழுக்க பெண்களை கொண்ட படைப்பிரிவை முதல் முறையாக உருவாக்கியவர்களில் ஒருவர் என்ற பெருமை ராணி வேலு நாச்சியாருக்கு உண்டு. அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி கூறினார். सावित्रीबाई फुले जी और रानी वेलु नाचियार जी देश की ऐसी ही दो विभूतियां हैं। उनका व्यक्तित्व ऐसे प्रकाश स्तंभ की तरह है जो हर युग में नारी शक्ति को आगे बढ़ाने का मार्ग दिखाता रहेगा। आज से कुछ ही दिनों बाद 3 जनवरी को हम सभी इन दोनों की जन्म जयंती मनाएंगे। सावित्रीबाई फुले जी का नाम आते ही सबसे पहले शिक्षा और समाज सुधार के क्षेत्र में उनका योगदान हमारे सामने आता है। वे हमेशा महिलाओं और वंचितों की शिक्षा के लिए பயங்கரவாதத்தை துளியும் பொறுக்க மாட்டோம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள தெஹ்ரிக்-இ-ஹூரியத் அமைப்பு உபா சட்டத்தின் கீழ் சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இந்த அமைப்பு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து இஸ்லாமிய ஆட்சி நிறுவும் முயற்சிகளை செய்தது. காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை தூண்ட இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம், பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி பயங்கரவாதத்தை துளியும் சகித்துக் கொள்ளாது. நாட்டுக்கு எதிராக செயல்படும் தனி நபரோ அல்லது அமைப்போ உடனடியாக முறியடிக்கப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வீடு வீடாக சென்று அழைப்பு. அயோத்தி ராமர் கோயிலில் ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அயோத்தியில் உள்ள ராமருக்கு பூஜை செய்யப்பட்ட அட்சதை, ராமர் படம், கும்பாபிஷேக அழைப்புதலுடன் நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று சங் பரிவார் அமைப்புகள் மக்களுக்கு வழங்கி கும்பாபிஷேகத்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கின்றனர். அயோத்தியில பிரம்மாண்ட ஆலயம் அமைப்பதனால 22ஆம் தேதி குடும்பத்தோட வந்திருக்கேன். அந்த வகையில் சென்னை மணலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்கு சென்று ராமர் கோயில் விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும்படி இந்து முன்னணி அமைப்பினர் அழைப்பு விடுக்கின்றனர். இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருமாறி அன்புடன் அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரஸ்ட் மூலமாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமன் வேடம் அணிந்து
அவர்களே தன் வீட்டுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் பக்தர்களை இந்த பிராண பிரதிஷ்டைக்கு அவசியம் குடும்பத்துடன் கலந்துக்கணும் என்று சொல்லி மணலி பகுதியில் இன்று இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. அனைவரும் இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வது, அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெண்களை தயாரித்து சேட்டலைட் புத்தாண்டு தினத்தில் ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ PSLV C-58 ராக்கெட்டை புத்தாண்டில் விண்ணில் ஏவ உள்ளது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. 1ஆம் தேதி காலை 9:10 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும். இந்தியாவின் எக்ஸ்போசாட், வேசாட் மற்றும் வெளிநாடுகளின் 10 சேட்டலைட்டுகள் உட்பட 12 சேட்டலைட்டுகளை PSLV C-58 ராக்கெட் சுமந்து செல்லும். இவை பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். எக்ஸ்போசாட் சேட்டிலைட்டின் மொத்த எடை 469 கிலோ. இது எக்ஸ்ரே மூலங்களின் நிலை, நிறமாலை விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்களின் மேக கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய இந்த செயற்கைக்கோள் உதவும். விமன் என்ஜினியர்டு சேட்டலைட் என்பதன் சுருக்கம்தான் வேசாட். முதல் முறையாக முழுவதும் பெண்களால் உருவாக்கப்பட்டது. கேரளாவின் லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் இதை தயாரித்துள்ளனர். விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புற ஊதா கதிர்கள் கேரளாவில் தட்பவெப்பநிலை மாற்றங்களை அறிய உதவும். இத்திட்டம் வெற்றி பெற PSLV C-58 ராக்கெட் மாதிரியுடன் இஸ்ரோ குழுவினர் திருப்பதி கோயிலில் வழிபாடு செய்தனர். PSLV C-58 ராக்கெட் புறப்படுவதை 10,000 பேர் பார்வையிடும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களை வாழவிடாத தொழிற்சாலையை மூடுங்க. சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலையில் சமீபத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர். தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி 5வது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு சீமான் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். கடலுக்குள்ளே எண்ணெய் கசிவு போன வாரம் நான் பார்த்துட்டு போனேன். அது சுத்தமாக அங்கே நம்ம மீன் பிடிக்க முடியாது. கருப்பாக அந்த கடல் நீர் மாறிட்டது. மீன் செத்து மிதக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோக அமோனியா நீங்கள் அந்த காற்று வருது. இப்போ நீங்கள் முதல்ல எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இன்சுவை கட்டாத சாக்லேட் ஆலைன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ள பார்க்க போகிறதில்ல. அதுக்குள்ள என்ன நடக்குது? நீங்கள் ரசாயன உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையை கோரமண்டலுங்கிற அந்த முருகப்பா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இப்போ அவங்க தினம் ஐயா என்ன சொல்கிறாங்க, தினம் ஒரு குறிப்பிட்ட அளவு திறந்து மக்கள் உறங்க போனவொன்னே விடுறது வழக்கமாக இருக்குது. ஆனால் இந்தப்போ அவன் அளவு கூட்டிட்டு மொத்தம் 4000 டன் கொள்ளளவுக்கு அந்த இது இருக்குது. 8000 டன். ஆனால் இப்போ இருக்கிறது 4000 டன் கொள்ளுமுறை அளவுக்கு அந்த இது இருக்குது டேங்க்கு. அதிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணும்போது இதில் 2000 இதுக்கு மேலே வெளியாகிட்டதுனால அதிகப்படியாக வந்துச்சு. இப்போ மொத்தமாக வெடிச்சிருந்தா எங்கள் நிலைமையான 800 மட்டும் இல்லை, சென்னையே முடிய வேண்டியதான். சரி, நீங்கள் நாங்கள் பாருங்கள், நாங்கள் வேணும்னு கேட்டு போராடினது எதையும் நீங்கள் தந்ததில்லை. வேணாம்னு கேட்டு போராடினதெல்லாம் வழியை திணிக்கிறீங்க. அது சிப்காட் ஆகட்டும், பரந்தூர் விமான நிலையமாகட்டும், இந்த மாதிரி நச்சாலைகளாகட்டும். நீங்கள் சொல்லும்போது மீத்தேன் எடுக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், உங்கள் மக்கள் தான் அந்த எங்கள் நிலத்தில் போடுங்கன்னு நான் அவர் என்கிட்ட எதிர்த்தர்க்கம் பண்ணுறாரு. நான் கேட்டேன், என்ன சொன்னீங்கன்னு. மண்ணெண்ணெய் எடுக்கிறதா சொன்னேன்னு. நீ மண்ணெண்ணெய் எடுக்கிறதா சொல்லிவிட்டு நீ என்ன எடுத்துக்கிட்டு நீ? அப்போ எல்லாமே என் மக்களை, அறியாத மக்களை, அது கையில் எரிவாயுக்கு நம்ம கேட்டேன். போராடி இருந்த எங்கள் பெரியப்பா சித்தப்பாட்டெலாம் கேட்டேன், என்னன்னுப்பா விட்டீங்கன்னு. ஐயா தண்ணி கொண்டு போகிறேன்னு. ஐயா பூமி கிளையில் குழாயில் தண்ணி தானே போகுது, அதனால என்ன நினச்சோமே, கடைசியாக தான் தெரியுது வாய்வுன்னு. அப்படின்னா எங்கள் மக்களை நீங்கள் அறியாத இருக்கிற மக்களை ஒரு ஆசை வார்த்தை கட்டி ஏமாற்றி இதனால் வேலை வாய்ப்பு, வளர்ச்சி இப்படி சொல்லி நீங்கள் உணர்ந்து நீதி விட்டு போயிட்டீங்க. இப்போ இந்த ஆலையை மூடுறது ஒன்று தான். நீங்கள் ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சி நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், வளர்ச்சி நான் ஏற்றுக்கிறேன். வளர்ச்சி நாங்கள் எல்லாம் செத்து பணமான பிறகு யாரோட வளர்ச்சிக்காக இது கட்டமைக்கப்பட்டது இந்த தொழிற்சாலை? அலைக்கழித்த கார் சர்வீஸ் சென்டர், கடுப்பான கஸ்டமர் செய்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்முருகன் தனது இனோவா காரை சர்வீஸ் செய்ய விளப்பன்சாவடியில் உள்ள சர்வீஸ் சென்டருக்கு சென்றார். காரை பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் விரைவில் சர்வீஸ் செய்து தருவதாக கூறியுள்ளனர். ஆனால் 1 மாதம் கழித்துதான் கார் ரெடியாகியுள்ளது. 40,000 ரூபாய் பில்லை கட்டிவிட்டு காரை எடுத்து செல்லும்படி சர்வீஸ் சென்டரில் இருந்து அருள்முருகனுக்கு போன் வந்தது. 40,000 ரூபாய்க்கு 1, 2, 5 ரூபாய் நாணயங்கள் மற்றும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை மொத்தமாக துணியில் மூட்டையாக கட்டி எடுத்து வந்து கொடுத்தார். சர்வீஸ் சென்டர் ஊழியர்கள் திகைத்து போனார்கள். கார் ரெடியாகிவிட்டது என சொல்லியே என்னை 1 மாதமாக அலைக்கழித்தனர். கார் தயாராக இருக்கிறது என போன் செய்வீர்கள், இங்கு வந்து பார்த்தால் ரெடியாக இருக்காது, ஏமாற்றத்துடன் திரும்புவேன். இப்படி 3 முறை என்னை வர
வரவழைத்து திருப்பி அனுப்பினீர்கள். அதனால்தான் சில்லறையாக சர்வீஸ் சார்ஜை கொடுத்திருக்கிறேன் என அருள்முருகன் சொன்னார். வர வச்சு ஏமாற்றி அனுப்புகிறாங்க. ஒரு மாதம் 1,40,000 டியூ எனக்கு. ஒரு நாள் இடம் சும்மா இருப்பாங்களா? லைஃப்பில் யாருமே தப்பு பண்ணாதவங்க அதான் இப்படி தான் கொடுக்குறாங்க. 3 நாள் இருக்காங்க சர்வீஸில். செராமிக் பெயிண்ட் போகிறதுக்கு கூட 15 நாளாக இருந்தாங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வாங்க. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். வண்டி சர்வீஸுக்கோ சேல்ஸுக்கோ பிரச்சனை இல்லை. செராமிக் போட்டதில் அவங்க தான் 10-12 நாள் வச்சுட்டாங்க. அதனால அவங்க தான் என்கிட்ட பணத்தை ஃபோன் பண்ணி கேட்குறேன். டிரைவர் விட்டு வரேன், வரலாம் வாங்க வரலாம் வாங்க. எங்கள் வந்து வண்டி இல்லைன்றாங்க. நான் எவ்வளோ மனம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். 1,37,500 ஒரு மாதம் டியூ எனக்கு. ஏன்னா அவர்லாம் லேட் பண்ணாங்க. அவர்லாம் லேட் பண்ணல. வண்டி ஆக்சிடென்ட் வண்டி 3 நாள் ரெடி பண்ணாரு. இவங்க தான் லேட் பண்ணாங்க. செராமிக் போனால் லேட் பண்ணாங்க. அவர் மேலே கைது போடாதுங்க. ஒன்றும் சொல்ல முடியாமல் சர்வீஸ் சென்டர் ஊழியர்கள் நாணயங்களை எண்ணத் தொடங்கினர். $2,000 ₹1 நாணயம், 1000 ₹2 நாணயம், 200 ₹5 நாணயம், 1600 ₹10 நோட்டு, 950 ₹20 நோட்டு என ₹40,000 இருந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்படுகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு 18 வகை உணவுடன் விருந்து. மிக்ஜாம் புயலின் போது சென்னையில் கனமழை பெய்தது. மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயினர். சென்னை நகரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததில் தூய்மை பணியாளர்கள் பெரும் பங்கு வகித்தனர். அந்த வகையில் தென்சென்னையைச் சேர்ந்த 150 தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி வேளச்சேரியில் நடைபெற்றது. நமோ அறக்கட்டளை நிறுவனரும் பாஜ மாநில செயலாளருமான SG சூர்யா, அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனர் மணிமாறன் ஆகியோர் 18 வகை உணவுடன் தூய்மை பணியாளர்களுக்கு இரவு விருந்தளித்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் SG சூர்யா வழங்கினார். நமது ஒட்டுமொத்த அழுக்கையும் பாகுபாடில்லாமல் சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் விருந்தளித்தோம் என SG சூர்யா கூறினார்.